Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு TN75 மோட்டோ vlog. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வெஹிக்கிள் பார்க்க போறோம்னா ஹோண்டாவோட CB350 RS பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல்ல இதோட டீடைல் ரிவ்யூ நம்ம சேனல்ல இருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நம்ம இதை ரைட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம் கைஸ். நான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த CB350 RS டிரைவ் பண்றேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா இந்த வீடியோல கிளியரா ஷேர் பண்றேன். அதே மாதிரி கட்டரில் போடுறதுக்கும் ரொம்ப ஸ்மூத்தா இருக்குங்க. கட்டரில் போடுறது நம்ம மேலே இடிக்கவே இல்லை பாருங்க. அது பெரிய கட்டர் பாருங்க, பெருசா நமக்கு அஃபெக்ட் ஆகவே இல்லை. வண்டியில ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக்ல பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்ப்ரிங் டைப் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. பட் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கட்டரில் போடுறப்ப பாடிக்கு பெருசா எதுவுமே அஃபெக்ட் ஆகாம ரொம்ப ஸ்மூத்தா இருக்குன்னு சொல்லலாம். இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒய்டான ஒரு ஹேண்டில் பார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்கிரேட் ஆயிருக்கான்னு கேட்டால் கிடையாதுங்க. ரொம்ப தாழ்ந்துருக்கு. நீங்கள் ஒரு எஃபிசெட் வெஹிக்கிளில் உட்காந்து ஓட்டுறப்போ, எஃபிசெட் வெஹிக்கிளில் உட்காந்து இந்த ஹேண்டில் நம்ம பிடிக்கிறப்போ ஒரு ஃபீல் தெரியுங்களா, அந்த ஃபீல் தான் கொடுக்குது. பட் வண்டி ரொம்ப ஸ்மூத்தா இருக்குங்க. நம்ம இதோட காம்படிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது ஒரு ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் ஆர் ராயல் என்ஃபீல்டு புல்லட் இல்லைன்னா 100 தான் நமக்கு காம்படிட்டரா இருக்கு. ஸோ அந்த வெஹிக்கிளை கம்பேர் பண்றப்போ இந்த வெஹிக்கிளில் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. இப்போ புல்லட் எடுக்கிறப்போ எல்லாமே ரொம்ப வைப்ரேஷன் அதிகமா இருக்கு இல்லையா, அந்த வைப்ரேஷன் இதுல இல்லைங்க. ஜீரோ வைப்ரேஷனா இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த நான் வெஹிக்கிளை டிரைவ் பண்றேன். அதே மாதிரி டார்க் ரொம்பவே ஃபீல் ஆகுதுங்க இந்த வண்டியில. ஃபர்ஸ்ட் கியரை விட செகண்ட் கியர்ல டார்க் ரொம்பவே ஃபீல் ஆகுதுன்னு சொல்லலாம். கைஸ், இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் இதோட இன்ஜின் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 348.3 சிசி இன்ஜின் யூஸ் பண்ணிருக்காங்க. பிஹெச்பி பவர் பாத்தீங்கன்னா 20.7 பிஹெச்பி பவர் யூஸ் பண்ணிருக்காங்க. அதே இது இங்க டார்க் பாத்தீங்கன்னா 30 நியூட்டன் மீட்டர் டார்க் யூஸ் பண்ணிருக்காங்க. கைஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது ஒரு டார்க் வெஹிக்கிள்ங்க. ஸோ நீங்க இதை எடுத்துட்டு ட்ரிப்போ இல்லைன்னா ஹில் ஸ்டேஷன் ஏரியாவுக்கு ஏதாச்சும் போறீங்கன்னா தாராளமாக இந்த வண்டி எடுத்துகிட்டு போகலாம். அங்கே தான் இந்த வண்டி பெர்ஃபார்ம் பண்ணோம். லைட் எடுத்து பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் கியரில் 40 போச்சுங்க. ஸோ வண்டி நல்ல பிக்கப் இருக்குங்க. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸோ காய்ஸ், பிரேக் இப்போ பார்த்தீங்களா ஒரு பட்டி குறுக்க சாடிச்சு. பிரேக் அடித்தேன். ஃப்ரண்ட் பிரேக் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. பேக் பிரேக் கொஞ்சம் மட்டமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இதை நான் டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா. இன்னொரு பட்டி இருது, நம்மளாவே இடிச்சா போவோம். இடிச்சா போயிட்டு ஆமாம், ஃப்ரண்ட் பிரேக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக நிற்க மாதிரி இருக்குது. பேக் பிரேக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ ஒருவேளை இவர் ரொம்ப ஓட்டி பிரேக் பேட்ஸு கம்மியாக இருக்கான்னு தெரில. ஸோ இந்த வண்டியோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 800 mm. நான் ஒரு 6 feet உண்டு. ஸோ அதனால் இந்த ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த வண்டியை உட்காந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு எங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அது மாதிரி கால் கீழே ஏற்றுறதும் காமிச்சாரு. ஸோ ஈஸியாக கால் எத்துதுங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும். பார்த்தீங்களா, ஈஸியாக கால் எத்துது. அதே மாதிரி ஹீட்டிங்கும் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. எந்த அளவுக்குலாம் ஓட்டினா ராயல் என்ஃபீல்டில் ரொம்ப ஹீட் அதிகம் மாதிரி ஃபீல் ஆகும். பட் இந்த வெஹிக்கிளில் ஹீட்டிங்கும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதேமாரி இந்த மிரர் செட்டப் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்லா விசிபிளாக இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஸ்பீடோமீட்டர் கன்சோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக கொடுத்துருக்காங்க. ஆர்பி மீட்டர்லாம் எதுவுமே இல்லைங்க. சரியா, வண்டி எவ்வளோ ஸ்பீடு போகுது, நியூட்ரல் இண்டிகேட்டர், டைமு எவ்வளோ ரேஞ்ச் போகுதுன்னு காமிக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வார்னிங் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளை பொறுத்தவரைக்கும் என்னெல்லாம் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குங்க. அதே மாதிரி டியூல் சேனல் ஏபிஎஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் கன்சோலில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் காமிக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷனோட சிம்பிள் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரைட் மோட் இருக்குது. என்ன மோடுன்னு பார்த்தீங்கன்னா ஈகோ மோடு. ஸோ இந்த ஸ்பீடோமீட்டரை கண்ட்ரோல் பண்ணுறது 2 சுவிட்ச் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இந்த 2 சுவிட்சை இப்படி ப்ரெஸ் பண்ணி முடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஈகோ இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஈகோவை ஆனும் பண்ணிக்கலாம், ஆஃபும் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃப்ல இருக்குது. உங்களுக்கு ஆன் பண்ணணும்னா இதை புதுக்கினீங்கன்னா ஆன் ஆகும். சரியா. ஸோ அப்படி சொல்லிட்டு 2 மோட் கொடுத்துருக்காங்க. இந்த ஈகோ மோடில் போட்டுட்டு நீ வண்டியை ட்ரைவ் பண்ணுறப்போ கொஞ்சம் பவர் லேக் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வண்டியை யூஸ் பண்ணுற என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தான். இந்த ஃபியூல் டேங்கை பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்குலரான ஒரு ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளில் E20 பெட்ரோல் சப்போர்ட் உண்டுங்க. அதுக்கப்புறம் சுவிட்ச் செட்டப் பார்த்தீங்கன்னா இதில் பாஸ் சுவிட்ச், டிம்மு பிரைட்லாம் ஒரே சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஹார்ன் சுவிட்ச் மேலே கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் சுவிட்ச் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த MT-15ல் பார்த்த மாதிரி தான் இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆன் சுவிட்சு, அடுத்த ஸ்டார்ட் பண்ணுற சுவிட்ச் எல்லாமே ஒரே சுவிட்சில் கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணால் ஸ்டார்ட் ஆகும், இதை அப்படி ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா ஹசார்ட் சுவிட்சுங்க. ஸோ இந்த ஹசார்ட் சுவிட்சு கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா எல்இடி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு எல்இடி பல்பு எப்பவுமே பற்றிட்டே இருக்குமா. சப்போஸ் நீங்கள் இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா இது பிளிங்க் ஆகும். ஸோ இண்டிகேட்டர் போட்டு காமிச்சாரேன் பார்த்தீங்களா. இண்டிகேட்டர் போட்டால் பிளிங்க் ஆகும். அதே இது ஹசார்ட் போட்டிங்கன்னா
2மே பிளிங்க் ஆகி பத்திட்டே இருக்கும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே எல்இடி செட்டப்ல தான் கைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாவே எல்இடி தான். ஸோ இது மேல ஒரு டிஆர்எல் மாரி இருக்கு. பட் இது டிஆர்எல் கிடையாது. மொத்தமாவே எப்போ நீ கீ ஆன் பண்ணாவே பத்திட்டு தான் இருக்கு. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 100/80 செக்ஷன் டயர் குடுத்துருக்காங்க. 19 இன்ச் வீல். பேக்ல பார்த்தீங்கன்னா 150/70 செக்ஷன் டயர் குடுத்துருக்காங்க. 17 இன்ச் வீல். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் குடுத்துருக்காங்க. ரைட் பை த்ராட்டில் கிடையாதுங்க. ஸோ இந்த ஒயர்டு த்ராட்டில் தான். பேக்ல பார்த்தீங்கன்னா நார்மல் சஸ்பென்ஷன் தான் குடுத்துருக்காங்க. ஸோ பேக்ல பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு ஸ்போர்ட்டியான லுக்ல ஒரு எல்இடி ரியர் டெயில் லைட் குடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த வெஹிக்கிள்ல ஒரே ஒரு மோட் இருக்குங்க. ஈக்கோ மோடுன்னு சொல்லிட்டு ஒரு மோட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஈக்கோ மோடும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணா ஆ கொஞ்சம் மைலேஜ் கம்மியாகும். பவரும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாரி கியர் இண்டிகேட்டர்ஸ் காமிக்குது. இங்க பார்த்தீங்களா 2ன்னு சொல்லி காமிக்குது. கியர் இண்டிகேட்டர்ஸ் காமிக்குது. ஆனா ஆர்பிஎம் மீட்டர் இதுல காமிக்காதுங்க. அதே மாரி ஃபியூல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்காது. ஸோ அது ஒரு பெரிய ஒரு டிராபேக்ன்னு சொல்லலாம். ஃபியூல் காமிக்கிறது திருப்பி நல்லா இருக்கும். இவ்ளோ டெக்னாலஜி வளர்ந்தும் இப்ப அது மட்டும் கொண்டு வரலைன்னா ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அந்த மாரி தான் எனக்கு சொல்ல தோணுது. மத்தபடி வெஹிக்கிள் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ காய்ஸ் நம்ம சேனல்ல இதோட டீட்டெயில் ரிவ்யூ ஒண்ணு போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எனக்கு பர்சனலா இந்த வெஹிக்கிள் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஹைட்டா இருந்தாலும் சரி, மீடியமா இருந்தாலும் இந்த வெஹிக்கிள் ஓரளவுக்கு சூட்டபிள் ஆகும். பட் ஷார்ட்டா இருந்தா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. நான் சஜெக்ஷன் பண்ண மாட்டேன். ஏன்னா ஹைட் கம்மி தான். பட் சீட் ஒய்டா இருக்கிறதால கால் ஏத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். ஸோ அதனால நீங்க கொஞ்சம் ஜஸ்ட் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு வெஹிக்கிள் எடுங்க. ஓகேவா? 2025ல ஜிஎஸ்டிக்கு முன்னாடி ஜிஎஸ்டி இப்ப குறைஞ்சல்ல. அதுக்கு முன்னாடி எடுத்திருக்காரு. இந்த வண்டியோட ஆன் ரோட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரியில 2,68,000 ஆன் ரோட்ல சேல் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல பேசுவோம். டாடா பாய் பாய். நெக்ஸ்ட்ல சந்திப்போம்.